மேம் இந்த தோல்விக்கு அப்புறம் எப்படி களமாட போறீங்க? இந்த தோல்வினால எங்களுக்கு கிடையாதுங்க தம்பி. இது நாங்க தோல்வியாவே கருதல. மக்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் பாடம் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். நாங்க சொன்ன பாடம் அவங்களுக்கு கொஞ்சம் புரியல இந்த திரைக்கவர்ச்சி வந்தங்காட்டி. இனிமேலும் அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பா எங்களை தேடுவாங்க. அந்த காலம் கூடிய விரைவில் வரும். நாம் தமிழர் கட்சியோட உதவி கண்டிப்பா மக்களுக்கு தேவை. நாம் தமிழர் கட்சி இல்லாம மக்களுடைய வாழ்க்கை ஆதாரம் கிடையாது. கண்டிப்பா மக்கள் வந்து எங்களை தேடுவாங்க. அது நீங்க பார்க்கதான் போறீங்க. ஊடகவியாளர்கள் நீங்க தான். நீங்க காமிச்சாதானே மக்களுக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் விஜயனா அங்க போறாரு, இங்க போறாரு, டிஃபன்ல சாப்பிடுறாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு, அவரை மட்டுமே தான் காமிக்கிறீங்க. நல்ல விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு எப்ப கொண்டு போய் சேர்த்துவீங்க? உங்க கையில தான் இருக்கு அரசியல். மக்களுக்கு எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படின்னு. உங்க டிஆர்பிக்கு வேண்டி இதை மட்டுமே சொல்றீங்க. மக்களுக்கான நல்ல விஷயங்கள் எத்தனையோ அண்ணன் சொல்றாரு, எத்தனையோ போராட்டங்கள் நாங்க ஈடுபடுறோம், அதெல்லாம் நீங்க காமிக்கிறதே இல்லையே. இப்பவும் பேட்டி எடுக்கிறீங்க. எத்தனை பேட்டி எடுத்திருப்பீங்க நாம் தமிழர் கட்சி உறவுகளையும் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களையும்? ஒரு தொலைக்காட்சியிலே அது காமிக்கிறீங்களா? இப்பவும் எதுக்கு தம்பி அப்புறம் எங்களை பேட்டி எடுக்கிறீங்க? எப்படி காமிக்க போறது இல்ல? அப்புறம் எதுக்கு வீணா உங்க நேரம் வேஸ்ட், எங்க நேரம் வேஸ்ட். எப்ப எங்களை காமிக்கிறீங்களோ அன்னைக்குதான் மக்களுக்கு அந்த புரிதல் வரும். உங்க எல்லாத்து மேலே கொஞ்சம் கோபம் தான் எங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா நாங்க இவ்வளவு கஷ்டப்படுற நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்த்தவே மாட்டேங்கிறீங்களே. எப்பதான் சேர்த்து போறீங்க? என்ன சொல்றாங்க, ஒருவேளை தேவையில்லாம விஜய் வந்து விமர்சிச்சதுனாலதான் நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் சரியறதுக்கு காரணமா இருந்துச்சு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க தம்பி. நாங்க எல்லாத்தையுமே விமர்சிக்கதான் செய்வோம். தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் எது நல்லதோ, எந்த ஆட்சியாளர்கள் அதை செய்யறாங்களோ அவங்கள நாங்க விமர்சிக்க மாட்டோம். இவர்கள் மாற்றுன்னு சொன்னாரு. அதிமுக திமுக அதே மாதிரிதான் தாவேக்கா. அவங்கள இருந்து இவர் எந்த விதத்துல மாடுபட்டு இருக்காரு சொல்லுங்க? மூன்று கட்சியிலயும் ஏதோ ஒரே இதுதான் நிலைப்பாடுதான் உங்களுக்கு. மக்கள் அரசியலை நோக்கி இந்த தடவை கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு இலவசத்தை நோக்கி போகாம திரைக்கவர்ச்சி நோக்கி ஓட்டு போட்டுட்டாங்க. அது ஒண்ணுதான். தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து இந்த மாதிரியான நாசஸ் வந்து நம்மள வந்து ஐயோ ஏன்னா இவ்வளவு ஒரு வேலை செஞ்சு இவ்வளவு பணம் இந்த மக்களுக்காக மக்கள் நம்ம போட்டு போடலன்ற ஒரு எமோஷனல் டயர்ட் ஆக மாட்டோம். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு டயர்டும் இல்லைங்க தம்பி. ஏன்னா மக்களுக்கு தான் இது லாஸ், எங்களுக்கு கிடையாது. ஒரு நல்ல விஷயத்த வந்து மக்களை தான் ஏற்க மறுத்துட்டாங்க. எங்களுக்கு அது லாஸே கிடையாது. திரும்ப திரும்ப எத்தனைதான் அடிச்சாலும் அண்ணன் சொல்ற மாதிரிதான் அந்த உளியில வலி தாங்குற மாதிரி தான் நாங்க திருப்பி திருப்பி எங்க என்னதான் அடிச்சாலும் மக்களுக்காக களத்துல கண்டிப்பா நிற்போம். நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களும் எங்கள் கட்சி உறவுகளும் தொடர்ந்து நீங்க என்னதான் எங்களை அடிச்சாலும் நாங்க எழுந்துதான் நிற்போம். அதை நீங்க பாக்குறீங்க இவ்வளவு நாளா. இப்ப பாத்திருப்பீங்க எல்லாரும் எவ்வளவு உற்சாகமா இருக்கோங்க. நாங்க தேர்தல் அரசியல் எங்களுக்கு தேவையே இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி எங்களோட வாழ்க்கைக்காக தான் நாங்க வந்தவர்கள். கண்டிப்பா எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த வாழ்க்கையும் நல்ல வாழ்வாதாரத்தையும் அவங்களுக்கு கொடுப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த உறுதியும் நம்பிக்கையும் எங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களால எங்களை வீழ்த்தவே முடியாது. எப்படிங்க பாக்குறீங்க? திராவிட கட்சி இல்லாம வந்து அதிமுக திமுக இல்லாம ஒரு கட்சி புதுசா வந்திருக்கு. அந்த அண்ணா 2 பேரும் தீய சத்தின்னு சொன்னாரு. இப்போ கூட்டு ஆட்சி அமைக்க முடியலன்னு அவங்கள எல்லாம் போய் கூப்பிட்டு தானே வந்துட்டாரு. அப்புறம் எப்படிங்க அவர் மாற்றுவாரு? அவங்க ஒரு 2ஓட 1 3 அவ்வளவுதாங்க. தமிழக அரசியல்ல ஒண்ணு அதிமுக இருக்கும் இல்ல திமுக இருக்கும் அப்படிங்கிறது அத வந்து விஜய் மாத்திருக்காரு. அந்த மாற்றத்தை மட்டும் அண்ணன் சீமான் அவர்கள் அதை ட்வீட்டா போட்டிருந்தாரு. அதிமுக திமுக எல்லாம் முதல் முறை ஒரு மாற்ற ஒரு அரசியல் கட்சி வந்திருக்கு அப்படின்ற ஒரு ட்வீட் போட்டாங்க. மாற்று நல்லதாங்க தம்பி. நாங்க நல்ல விதமா தான் பாக்குறோம். அண்ணன் சொன்ன வாக்குறுதிகளையும் மக்களுக்கான நல்ல நலத்திட்டங்களையும் செஞ்சாருன்னா சந்தோஷம் தான். யாரு வந்து எதுக்கு உங்களுக்கு மக்களுக்கான நலப்பணிகளை செய்யறது தானே. அடிப்படை சேஞ்ச் வரலையே. நீங்க நாம் தமிழர் கட்சி கொடுக்க வேண்டிய அடிப்படை மாற்றம் சொல்றாங்க இல்லையா, அரசியல் மாற்றம். அந்த அரசியல் மாற்றம் அவர் பண்றது கண்டினியூ பண்றாரு. அவர் சொல்றாரு அது ஓட்டு போட்டு இப்பதான் ஜெயிக்க வச்சிருக்கீங்க, இப்பதானே வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க, இப்பதான் வந்திருக்காரு. அவருக்கு அதை புரிதல் ஏற்படுறதுக்கே இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும். ஏன்னா அரசியல்னா என்னன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா கேண்டிடேட்டுக்கே தெரியல. ஐயோ நாங்க ஜெயிச்சிட்டோமா அப்படிங்கிறாங்க. எந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட்டாங்கிறது மக்களுக்கும் தெரியல. அவர் சொன்ன ஒரே விஷயம் 234 தொகுதியில விஜய் விசில். அதுக்காக மக்கள் போய் ஓட்டு போட்டாங்க. அந்த திரைக்கவர்ச்சி மட்டுமே. நிறைய குற்றப்பின்னணி இருக்கு. இப்ப வந்திருப்பீங்க எல்லாம் படிச்சவங்க. அவங்க சொன்ன படிப்பொண்ணு, அந்த அபிடபிட்ல இருக்கிற படிப்பொண்ணு, ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. மக்கள் எல்லாத்தையும் இதை புரிஞ்சுக்குவாங்க. நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னு யோசிக்கிற காலம் இன்னும் கூடிய விரைவில் வந்துடும். போய் சீக்கிரமா போயிடும். இன்னும் கொஞ்சம் முளத்தா வரும். நீங்க ரிசல்ட் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு என்ன எமோஷனலா என்ன தோணுச்சு? ரிசல்ட் முடியும் கொஞ்சம் வருத்தமா தான் இருந்ததுங்க. ஏன்னா வந்து மற்ற கட்சிகள் விட நாம் தமிழர் கட்சியில் 234 தொகுதியிலும் நாங்க வந்து காலையில 7 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு வேலைகளெல்லாம் விட்டுட்டு அவ்வளவு உழைப்பு நாங்க வந்து களத்துல கொட்டியிருக்கோம். இந்த மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லையா அப்படிங்கறத எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். இந்த திரைக்கவர்ச்சி பின்னால போகாதீங்க நாங்க பல தடவை சொல்லிட்டோம். ஆனாலும் அவங்க போயிட்டாங்க. அந்த அண்ணன் வந்து என்ன நல்ல திட்டங்கள் சொல்லியிருக்காரு சொல்லுங்க? அதே 2000 1000 2000 2500 அப்படின்ட்டாரு. மக்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை பிரச்சனையும் தீர்ப்பேன்னு அவர் வாக்குறுதி கொடுக்கலையே. 6 சிலிண்டர் இலவசம், தாய்மாமன் சீரு, அதத்தான் சொல்லியிருக்காரு. நம்மளோட பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. மக்களுக்கு நாங்க எடுத்துரைக்கிறோம். மாற்றம் நாங்க தான் சொல்லி கொடுத்த மக்களுக்கு. இந்த 2 கட்சியை தவிர்த்து நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டே இருந்தோம்.
நாங்க இது பண்ணாத விதைச்சதை அவங்க அறுவடை பண்ணிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். மத்தபடி என்ன உங்களுக்கு அவரோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன சொல்லுங்க. துண்டுல இருந்து கொள்கையில இருந்து எல்லாமே காப்பி தான், காப்பிகட். அவருக்குன்னு ஒரு தனித்துவம்னு சொல்லுங்க, நீங்க தாவேகாக்குன்னு ஒரு தனித்துவத்தை சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு நாங்க நிறைய சொல்லுவோம். அவருக்கு ஒரு விஷயத்த தனித்துவம், இந்த கட்சி இந்த மாறுபட்டு இதுல தனித்துவமா இருக்கு நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அதுல இருந்து கொஞ்சம் விட்டு எடுத்து இதை ஒரு இதா உருவாக்கிட்டாரு. அவருக்கு இருக்கிற ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு திரை கவர்ச்சி மட்டும்தான். ஏன்னா தமிழ்நாட்டுல அவர் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதை நம்பி மக்கள் எல்லாம் வாக்கு செலுத்திருக்காங்க. இது எங்களுடைய வீழ்ச்சி கிடையாது, கண்டிப்பா மக்களுடைய வீழ்ச்சி தான். கூடிய விரைவில் எங்களை தேடுவாங்க. அண்ணன் சொன்ன மாதிரிதான், அண்ணனை தேடுறாங்க இல்லையா நீங்க பார்க்கதான் போறீங்க. ஊடகங்கள் தயவு செஞ்சு காமிச்சு நல்ல விஷயத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க மக்களுக்கு, சரிங்களா? ரீல்ஸ் மட்டும் எடுத்து போடாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரீல்ஸ்ல தான் கவர்ச்சியே இருக்கு இப்போதைக்கு. என்னங்க அண்ணன் சொன்ன மாதிரி இவங்க கூட பிறந்துட்டுமே எல்லாரும் எங்க பெரியமா சித்தப்பா பெரியப்பா அவங்களோட அறியாமை அது. இந்த திரைக்கவர்ச்சி நம்பி ஓட்டு போட்டுட்டாங்க. எனக்கு பிடிக்கும், ஏன் ஓட்டு போட்டீங்க பெரியமா அப்படிங்கிட்ட, அவர் நல்லா ஆடுறாரு ஓட்டு போட்டேன், அவர் நல்லா பாடுறாரு ஓட்டு போட்டேன், எங்க போயிட்டு என் பேத்தி சொன்னா நான் ஓட்டு போட்டேன். இதத்தான் சொல்றாங்க அவங்க. அப்போ அவங்களோட அறியாமையோட சிரிப்பு தான் வருது உங்களுக்கு. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது இன்னுமே தெரியலீங்களே. ஏன் அப்படின்னா இந்த தேர்தல் காலத்துல டிவி திறந்தாலும் சரி, போனை திறந்தா இன்ஸ்டா பேஸ்புக் எல்லாமே விஜயனா தான். அவர் வர்றாரு, அங்க போறாரு, இங்க உட்கார்றாரு, அதை சாப்பிடுறாரு, இதை சாப்பிடுறாரு அப்படின்னு அதவே காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி மக்களுக்கு வந்து யோசிக்கிறது வரும் சொல்லுங்க? எப்பவுமே திரைக்கவர்ச்சியில மக்களை வச்சிருக்கணும், யோசிக்கிறதுக்கே அவங்கள விடக்கூடாது. யோசிக்க விட்டு அவங்க பெரிய ஆள் ஆயிருவாங்க, நம்மளால வீழ்ந்துருவோம். அதுதான் இந்த கார்பரேட்டோட இந்த ஊடகவியலாளர். உங்களுக்கு தேவை டிஆர்பி, அவ்வளவுதானே. அதுக்காக யாரை காமிச்சா டிஆர்பி அதிகமா வருமோ அவங்கள மட்டும் தான் காமிக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியில ஏதாவது ஒரு தப்பு நடந்தா உடனே அதை மட்டும் காமிக்கிறீங்க. நல்ல விஷயத்துல ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க? எப்பதான் காமிப்பீங்க? கெட்ட விஷயத்த மட்டுமே மக்களுக்கு சொன்னா கெட்டது வழியில தான் போவாங்க. நல்ல விஷயத்தையும் அப்பப்ப கொஞ்சம் சொல்லுங்க. கிராமப்புறங்கள்ல ஏன் நாம் தமிழர் கட்சி வந்து கட்டமைப்பு சரி வர இல்ல? நிர்வாகிகள் இருந்தாலும் ஏன் செயல்படுறதில்ல, எதுவுமே பண்றதில்ல? தம்பி என்னன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு இப்ப நாங்க போன பக்கம் பாத்தீங்கன்னா அந்த தாத்தா பாட்டி எல்லாமே வந்து நான் 60 வருஷமா திமுகக்கு தான் ஓட்டு போட்டேன், அதிமுகக்கு தான் ஓட்டு போட்டேன். கிராமப்புறங்கள்ல நான் வயதானவர்களை கேட்டா அவங்க அதுதான் சொல்றாங்க. ஏன்னா 60 வருஷமா அவங்களுக்கு அந்த 2 கட்சியை தவிர்த்து வேற மாற்று கட்சியே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா எல்லா பகுதியிலும் நம்ம போக முடியாது, சரிங்களா? தொகுதி ஃபுல்லா அண்ணன் வந்தாலும் இத்தனை மக்களை போய் 1 to 1 சந்திக்க முடியாது. இப்ப எல்லாரும் எதை பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? போனு. உள்ளங்கையில் உலகம்ங்கிற அதை வச்சுதான் வீட்டுல கதவு சத்தம் யாரை பார்த்தாலும் போன் வச்சிருக்காங்க. அந்த போன்ல தான் வருது. நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த போட்டு உடனே பேஸ்புக்கை வந்து முடக்கிடுவாங்க. அப்புறம் எப்படி தெரியும் சொல்லுங்க? எந்த வழியில தான் நாங்க போய் மக்களை சந்திக்கிறது? ஒரு பக்கம் அது இருந்தாலும் மக்களுக்கு எதனா செஞ்சாதானே கிராமப்புறம் இருக்கிறவங்க எதுவும் பண்ண ஏங்க அப்படி எல்லாம் வாங்கறத தவிர அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுல எலெக்ஷன் கேட்க வரதில்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படியெல்லாம் இல்லைங்க தம்பி. தொகுதி பெருசு, 1 to 1 உங்க மொத்தம் ஜனத்தொகை எவ்வளவுன்னு பாக்குறீங்க. இப்ப அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு இடமா போயிருக்கோம். நாங்க அந்த 15 நாளும் தூங்காம கொள்ளாம அத்தனை பேர். இப்ப என்னோட தொகுதி நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், கவுண்டம் எல்லா தொகுதியிலயும் வந்திருக்காங்க தம்பி. வரலன்னு எந்த தொகுதியிலயும் கிடையாது. இங்க பாருங்க, எல்லா வீட்டுக்கும் 1 to 1 வர முடியறது சாத்தியம் கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா விஜயனா எத்தனை பேத்துக்கு வந்தாரு, எத்தனை பரப்புரை பண்ணாரு சொல்லுங்க? அப்படி கேட்கலக்கா, நான் சொல்றது வந்து போஸ்டிங் வாங்கிடுறாங்க, எலெக்ஷன் டைம்ல ஓட்டு கேட்க பெருசா போறது இல்ல. அந்த மாதிரி எந்த கட்சியில இருந்து போறது இல்லன்னு சொல்றீங்க? நாம் தமிழர், நானே நாம் தமிழர் தான். போலூர் தொகுதியில எங்க ஊர்ல ஓட்டு கேட்க வாங்கினா பெருசா யாரும் கண்டுக்கல. ஏன்னா இந்த வாட்டி வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஒரு சிலர் பண்ற தவறு மொத்த நாம் தமிழர் கட்சியும் நீங்க குறை சொல்ல கூடாது. ஏன்னா வந்து உங்க பகுதியில பொறுப்பாளர்கள் வரல அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். கிராமப்புறத்துல இப்ப ஒண்ணுமே இல்ல. இதுல இருந்து விஜய்னா நீங்களே போனீங்களா இல்லையா? நீங்களே விஜய் ரசிகர் இல்ல, உங்களை மாதிரி இளைஞர்கள் சொல்றோம். ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னா அப்படியே ஓடி போயிட்டீங்க. அந்த மாதிரி உடனே என்ன பண்ணும்? ஒரு கொண்ட கொள்கை, ஒரு கோட்பாட்டுல நம்ம முதல் உறுதியா இருக்கணும், நம்ம நிலையா இருக்கணும். ஜெயிக்கிறது ஜெயிக்காது அப்புறம். இப்ப பாத்தீங்கன்னா இது எனக்கு 3வது எலெக்ஷன். நம்மளுக்கு தெரியும், வெற்றி தோல்வியா இருந்தாலும் சரி களத்துல நிக்கணும், நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே பண்றோம். உங்களுக்கு வெற்றி தோல்விக்காக நம்ம வரவே இல்லைன்னு சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கைக்கானவர்களா கண்டிப்பா வருவோம். நம்ம தான் மாத்தணும். இப்ப நீங்க சொல்றீங்களா உறுப்பினர்னு, நீங்க ஒரு 10 பேத்துக்கிட்ட இதெல்லாம் சொல்லுங்க, அவங்கள சேருங்க. இல்ல நீங்க அதுல இருக்கீங்க, நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல உங்க சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே நீங்க சொல்லி புரிய வைங்க. ஏன்னா புரிதல் இல்ல, ஒரு திரைக்கவர்ச்சி பின்னாலதான் அவங்க போறாங்க. அதுல இருந்து அவங்க இதுக்கு வந்துட்டாங்கனாலே களத்துக்கு கண்டிப்பா வேலை செய்ய வருவாங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம் தம்பி. அது 31 இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, இழந்த வாக்குகளை நம்ம கண்டிப்பா எடுக்க தான் போறோம், அறுவடை செய்ய தான் போறோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு ரொம்பவே இருக்கு.
பேசிக்கலி இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல வந்து அப்ப இன்னுமே நம்ம பெட்டரா வந்து இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சோ அப்ப இன்னுமே இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்லயே நம்மளோட இத கொண்டு போகணும்ன்ற அடுத்த திட்டம் இருக்கா? இருக்குங்க தம்பி, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா வந்து மக்களை வந்து 1 to 1 நம்மளால சந்திக்க முடியாது. ஆமா, மீடியாவில காமிக்க மாட்டாங்க. இன்ஸ்டா மூலமா தான் போடும். ஃபேஸ்புக், இன்ஸ்டா மூலம் தான் நாங்க இந்த வரைக்கும் செஞ்சோம். இன்னும் கொஞ்சம் தீவிரமா பண்ணிருக்கோம். ரூட்னு ஒரு பக்கம் பெண்ணுன்னு ஒரு பக்கம் வச்சுட்டு அவங்க வந்து ரொம்ப அவதூற பரப்புறதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க. நம்ம அப்படி இல்லைங்க தம்பி. இப்போ வந்து ஒரு ஐடிவிங் அப்படி நாம் தமிழ் பாத்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவரோட வேலை நேரம் போக அதுல நம்மளுக்காக பண்றதுதான். ஏன்னா வந்து அவங்க வந்து இதுக்குன்னே ஒரு கேங்க போட்டு காசை கொடுத்து 24 மணி நேரம் அவங்களையே கவனி, அவங்க என்ன பேசுறாங்களோ அதை எடுத்து போட்டு அவதூறு பரப்பு அப்படிங்கிறாங்க. நம்ம அப்படி பண்றது இல்லைங்களே, நம்ம நேர்மையா போறோம். என்னைக்குமே குறுக்கு வழியில் சம்பாதிச்சு சீக்கிரம் பணக்காரர் ஆயிரவங்களுக்கு நேர் வழியில் வந்தா மூலமா தான். அதே மாதிரி தெரியும் தலைவர் பிரபா, அது வந்து லாக் பண்ணிருவீங்களா, முடக்கிடுவீங்களா, அதுதான். இது வரைக்கும் முடக்கிறதுல இப்ப உங்க பேஜ்ல நீங்க போட்டீங்க, உங்க பேஜ் அவங்க இது பண்ணிடுவாங்க. இன்ஸ்டால எல்லாருமே பண்றோம் தம்பி. இன்னும் நல்லா இல்ல, நம்மளை விட வேற யார் நல்லா களத்துல வேலை செஞ்சோன்னு சொல்லுங்க. எங்களோட எல்லாருமே சின்ன கை குழந்தைங்க. எனக்கே 2 பசங்க. நான் 1 மாசம் ஆச்சு அவங்கள பார்த்து. தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி என்ன மாதிரி எல்லா பெண் வேட்பாளர்களும் அவங்கவுங்க குழந்தை ஸ்கூலுக்கு போனாங்களா, தூங்குனாங்களா, சாப்பிட்டு எதை பத்தியும் கலோடைய காலையில 7 மணிக்கு போனா நைட்டு 10 மணி வரைக்கும் பரப்புரை பண்றோம். எந்த வேட்பாளர் நீங்க சொல்லுங்க, திமுக அதிமுக இப்ப தாவேக்கால கூட எடுத்துக்கோங்க, எந்த வேட்பாளர் உங்களுக்கு அப்படி போய் பரப்புரை பண்ணாங்க? அண்ணன் வந்து எவ்வளவு நாள் வெயில பாத்தீங்களா? அவருக்கு இவ்வளவு உணர்வோட தன்னை நேசிக்கிறவங்க இவ்வளவு நேசிக்கிறாங்க. இந்த மக்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் எங்களுக்கு கொஞ்சம் கவலை. ஏன்னா நமக்கானவர் அவர் கூடவே இருக்காரு. 15 வருஷமா எந்த போராட்டமா இருந்தாலும் கூப்பிடாமே போறாரு. அவருக்கு எப்பவுமே பாத்தீங்களா, கூப்பிடாம எல்லாம் கிடைச்சு வச்சுக்கோங்க, எளிமையா ஏதாவது கிடைச்சுன்னா அதோட அருமை கிடைக்கிறதே இல்லை. இனி அண்ணன் சொன்ன மாதிரிதான் அண்ணனை தேடதான் போறாங்க. எங்களுடைய உதவி எல்லாம் மக்கள் வாழவே முடியாது. நாம் தமிழர் கட்சி தேடதான் போறாங்க. இதே மாதிரி எல்லா ஊடகங்களும் எங்க பின்னால நீங்க வரதான் போறீங்க. அதை நாங்க பார்க்கதான் போறோம். நீங்க எப்படி எங்களை புறக்கணிக்கிறீங்கன்னு நாங்க பாக்குறோம். நன்றி 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 நன்றி.